பிறந்த குழந்தைகள் தங்கள் வாழ்வின் முதல் வாரங்களில் பொதுவான தோல் பிரச்சனைகளை அடிக்கடி சந்திக்கின்றனர். முதல் வாரத்தில் ஒரு லேசான தடிப்பு ஏற்படலாம், பொதுவாக ஆடைகள் உராய்வதால் ஏற்படும் இடங்களில். சில வறட்சி மற்றும் தோல் உரிதல் போன்றவையும் பொதுவானவை, குறிப்பாக மணிக்கட்டு மற்றும் கணுக்கால் மடிப்புகளில். லோஷன்கள், பவுடர்கள் அல்லது வாசனை சோப்புகளை பயன்படுத்துவது தடிப்பை மோசமாக்கும். பிறந்த குழந்தையின் மஞ்சள் காமாலை. மஞ்சள் நிற தோல் பிறந்த முதல் நாளுக்கு பிறகு உருவாகலாம். 24 மணி நேரத்திற்குள் மஞ்சள் காமாலை தோன்றுவது மருத்துவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கவலையாகும். மஞ்சள் காமாலை ஏற்பட்டால் பிலிரூபின் அளவை அளவிட இரத்த பரிசோதனை செய்யப்படுகிறது. அளவுகள் அதிகமாக இருந்தால் பிறந்த குழந்தைக்கு போட்டோ தெரபிக்கு சிறப்பு விளக்குகளின் கீழ் வைக்கப்படுகிறது. இந்த சிகிச்சை பிலிரூபினை உடைக்க உதவுகிறது மற்றும் 2 நாட்கள் முதல் 1 வாரம் வரை தேவைப்படலாம். வழக்கமான பிறந்த குழந்தையின் மஞ்சள் காமாலை 2 வாரங்களுக்குள் முழுமையாக சரியாகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2 வாரங்களுக்கு பிறகு தோன்றும் அல்லது அதற்கு மேல் தொடரும் மஞ்சள் காமாலைக்கு நிபுணர் மதிப்பீடு தேவைப்படுகிறது. பொதுவான நிலைமைகளை கண்காணிப்பது மற்றும் எப்போது மதிப்பீட்டை